இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு குடமிளகா சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சீரகம் தாளிச்சுக்கலாம். சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்செடுத்து ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுவேன். நல்லா வதக்கிடுவேன். 2 குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாயை சேர்க்கலாம். நான் இப்போ வந்து குடமிளகாயை சேர்த்துடுறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குது, அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக. நான் சிம்பிளாக தான் செய்கிறேன், ரொம்ப மசாலாலாம் சேர்க்கலை. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கருவேப்பிலை. ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் வெங்காயம் வதங்க சேர்த்தேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 பேருக்கு செய்ய போகிறோம். நான் ரைஸை தனியாக வடித்து வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதோடு சேர்த்து கலந்துடுவோம். சிம்பிளாக இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் டக்குன்னு ஆகிடும் ஒரு 10 நிமிஷத்தில். ஏன்னா வந்து குடமிளகா ஃப்ரெஷ் பட்டாணி தான் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு 5 நிமிஷத்தில். ஸோ இது வந்து நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரைஸு வடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடுவோம். அடுத்த சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துங்க. அந்த கிளிப்பிங் அந்த காட்டை மறந்துட்டேன். குடமிளகா ரைஸ் ரெடி. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் வாசனைக்கு நெய் சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம்.
குடமிளகா ரைஸ் ரெடி. டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியும் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.